அதான் நான் அப்பயே சொன்னேன், இவங்களுக்காக வேலை வெட்டி விட்டுட்டு இவ்வளவு விஷயத்த பண்றீங்க பாருங்க. உங்களை சொல்லணும், யாருக்கு என்ன பேர் வச்சா என்ன, எக்கெடு கேட்டு போனா என்ன, சொல்றத கேட்கறதுக்கு வேலுக்கு வீரம் இருந்தா போதும். பேரை மாத்தணும்லாம் அவசியம் இல்லை. அண்ணா, வீரத்துக்கும் இதுக்கும் என்னென்ன சம்பந்தம்? ஏய் வேலு, அண்ணன் கிட்ட பார்த்து பேசுறா. அப்பா, அவரையும் கொஞ்சம் யோசிச்சு பேச சொல்லுங்கப்பா. டேய், அவன் உன் அண்ணன்டா, உனக்கு மூத்தவன். தெரியுமா, அதனாலதான் அண்ணன் என்ன கோடைன்னு சொல்லி காட்டினா கூட நான் நிதானமா பேசிக்கிட்டு இருக்கேன். ஏய், எதுடா நிதானம்? பெரியவனே, மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. எது நிதானம்? அப்பா பின்னப்பா. ஏய் வேலு, உன் பொண்டாட்டி உன் முன்னாடி எழுத்து பேசுறதே தப்பு. இதுல அப்பா முன்னாடி என் முன்னாடி எல்லாம் எவ்வளவு எகத்தாளமா பேசுறாவ. நீ என்னடானா அவளுக்கு பறிச்சு பேசுற? காதல் என்ன கண்ண மறைக்குதா? ஏலா, கல்யாணத்துக்கு அப்புறமுமா? அண்ணா, கல்யாணத்துக்கு அப்புறமும் காதல் இருந்தா அதுக்கு பேர் அன்பு. ஓ, அப்பா, சக்திக்கு பேர் மாத்திர விஷயம் எனக்கே அதிர்ச்சியா இருக்கு. இதுல சக்தியை பேசாத நான் எப்படிப்பா சொல்ல முடியும்? ஓ, அப்ப நானும் உங்க அம்மாவும் உங்ககிட்ட அனுமதி கேட்டு உன் பொண்டாட்டிக்கிட்ட அனுமதி கேட்டு அப்புறம் தான் எதையும் செய்யணும். அப்படித்தானடா வேலு? இதான் நம்ம வழக்கம் இல்ல? பா, நான் அப்படி சொல்லலப்பா. நீங்க எது பண்ணாலும் எங்க நல்லதுக்கு தான் பண்ணுவீங்க. எனக்கு அதுல நம்பிக்கை இருக்குப்பா. அப்புறம் என்னடா, அவளை வந்து மனையில உட்கார சொல்லு. மா, முடியாதுமா. ஏய், சக்தியை எதுக்கு சம்மதிச்சிருந்தாலும் நான் சம்மதிச்சிருக்க மாட்டேன். ஐயோ டேய், சோதே, நல்லா வளர்த்திருக்கடி உன் பிள்ளைய. நல்லா பெருமைப்பட்டுக்க. வளப்பாடி இதெல்லாம். டேய், என்னடா வேலு பேசுற? உன் பொண்டாட்டிக்கு ஆமா போடுறதுதான் உனக்கு சந்தோஷமா? எங்க குமுறல் எல்லாம் உனக்கு தெரியலையா? அப்பாவோட கோவம் உனக்கு புரியலையாடா?